சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம்மா. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க சார். உட்காருங்க, நான் போய் அம்மாவை வர சொல்றேன். அம்மா, அக்காவோட கம்பெனி ஓனர் வந்திருக்காரு, நீ போய் பாரு. சரி இரு, இவ்வளவு பாத்துக்கோ வரேன். வணக்கம்மா. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு தான் மகா லீவ் சொன்னாங்க. இப்ப எப்படிமா இருக்கீங்க? இப்ப பரவாயில்ல. நல்லது. நான் மகாவை பார்த்து கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. சரி. மகா, உன் கம்பெனி ஓனர் வந்திருக்காரு. சார். சார் வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க சார். இருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இத்தனை வருஷத்துல நீ லீவ் போட்டதே இல்ல. கம்பெனி லீவ் விட்டாலும் நீ ஏதாவது வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்ப. முதல் முறையா நீ லீவ் போட்டிருக்க பாரு. ஒன்ன தேடி வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ண வேண்டியது இருக்கு. நாங்க அப்படிலாம் நினைக்க மாட்டோம் சார். என்ன விஷயமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அது வந்து மகா. இந்தாங்க. தேங்க்ஸ். மகா, சாப்பாடு தான் ரெடியா இருக்கே, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்ல? சார் வாங்க சார் சாப்பிடலாம். இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். நான் பேசிட்டு உடனே கிளம்பணும். ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க வேணா மோர் கொடுங்களேன். சரி. உன்கிட்ட ஒரு உதவி கிட்ட தான் வந்திருக்கேன். என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னுடைய மெண்டார் நீங்க, சம்பளம் கொடுக்கிற முதலாளி. என்ன செய்யணும்னு உத்தரவு போடுங்க சார். அஸ்வின் யுஎஸ்ஏல படிச்சுட்டு வந்துட்டானா? நம்ம கம்பெனில அவன் படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரிய கம்பெனி ஆக்க நினைக்கிறாமா. அதுக்கு 1 crore லோன் வேணும்னு அடம் பிடிக்கிறாமா. உங்க ஹஸ்பண்ட் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாராமே. அவரு ரூல்ஸ் படி என்ன செய்யணுமோ அதை தான் சொல்லியிருக்கிறாரு. அது தப்பு இல்லை. உன் ஹஸ்பண்ட் செல்வத்தை நம்ம கம்பெனிக்கு வர வச்சு தன்னோட ப்ராஜெக்ட் பத்தி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அஸ்வின் ஆசைப்படுறாமா. இல்லடா இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னா எனக்கு தெரியாம பிரைவேட் ஃபைனான்ஸ்ல அதிக வட்டிக்கு பணத்தை வாங்கி கம்பெனியை சிக்கல்ல கொண்டு வந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு மிஸ்டர் செல்வத்து கூட அவ்வளவு பழக்கம் இல்லை. அதான் உன்கிட்ட உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். நீ தான் பேசி அவரை நம்ம ஆபீஸ்க்கு வர வைக்கணுமா?